ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான காளான் வச்சு ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் உள்ள காளானை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை இந்த அளவுக்கு கொஞ்சம் நீளமாக பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு நல்ல அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணி எதுவுமே தெளிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். காளான்லேயே நிறைய தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க. இந்த காளானில் இருக்கிற தண்ணியே இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ நான் பிசையவே உங்களுக்கே தெரியும், அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, ஆனால் எப்படி வந்துடுச்சு பாருங்கள், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனேயே நீங்கள் பக்கோடா போட்டுடணும். போட்டு கொஞ்சம் நேரம் கூட வச்சிடக்கூடாது, ஏன்னா தண்ணி ரொம்ப சொதன்னு ஆயிரும். அதனால் நம்ம கலந்த உடனே போட ஆரம்பிச்சிடணும். ஆல்ரெடி இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை அப்படியே நம்ம பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸாக அப்படியே உதுத்து விட்டுறணும். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். அந்த சைடும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். மிதமான தீயிலேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து வரும். நம்மளுக்கு வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக கருகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்ல கிறிஸ்பியாக வந்தது தெரியுது. கலரும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போது எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா கலவையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி பொரித்து எடுக்கணும். எல்லா பக்கோடாவும் போட்டு எடுத்தாச்சு. நல்ல வாசனையும் அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல மொறுன்னு வந்திருக்கு. உள்ள வரைக்குமே நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான மொறு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 3 சின்ன பல் பூண்டை இந்த மாதிரி வெட்டி சேர்த்து இதை லேசாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்ததாக இந்த பவுலில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கரெக்டான அளவு புளிப்புள்ள மாவாக இருக்கணும். ரொம்ப புளிச்ச மாவை எடுத்துக்காதீங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா பூண்டு மிளகாத்தூள், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இட்லி மாவில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கல. உங்கள் மாவில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ரவையெல்லாம் கொஞ்சம் ஊறணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து இந்த மாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்து இது பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தையும் சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதை எடுத்து நம்ம அப்படியே மாவில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப நீர்த்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ரவையோ இல்லை அரிசி மாவோ சேர்த்து இந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் நம்ம போண்டாவாக எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ மாவு ரெடியாக இருக்குது. போண்டாவை போட்டு எடுத்துடலாம். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து கரெக்டான சூடுக்கு வந்துடுச்சு. ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்காமல் மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் மாவை எடுத்துகிட்டு அதை அப்படியே கவனமாக மெதுவாக எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக வந்து போட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நம்ம எதுவுமே கிளறியே விட வேண்டாம். போண்டாவாக வந்து அப்படியே நல்லா மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி. அப்போ மெதுவாக வந்து திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி மிதமான தீயிலே வச்சு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா பார்க்குறதுக்கே இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்த உடனே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். எல்லா போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணிக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தேங்காய் சட்னி இல்லாட்டி புதினா சட்னி அந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக். இது ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை எள்ளு சேர்க்காமையும் இதை பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா இதை கலந்துக்கலாம். அடுத்து இது பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வெளியில் உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இது துருவ போகிறோம். துருவும் போது இந்த மாதிரி நல்லா பெரிய ஓட்டை உள்ள துருவலில் துருவிக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான துருவலாக வேணும், அதனால தான் ரொம்ப மெல்லிசாக துருவிடாமல். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய துருவலாக நம்மளுக்கு வேணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் துருவிட்டு இந்த பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் வாட்டர் தான். இதில் வந்து நம்ம துருவினதை போட்டுடணும். அப்போ தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி இதில் சேர்த்துடலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணியில் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்டார்ச், அந்த மாவுத்தன்மை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா தண்ணியில் வந்துடும். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் ஒரு 2-3 தடவை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு துருவலை நல்லா 2 கையிலையும் வச்சு அழுத்தி அந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா துருவலையும் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்மளுக்கு நொசுன்னு போயிடும். நம்மளுக்கு அந்த மிக்சர் வந்து கரெக்டாக உதிரியாக கிடைக்காது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சிட்டு சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அந்த மாவோட இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியிலேயே இது வந்து நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. எப்போவுமே இது பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உடனே போட்டுடணும். கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கசிஞ்சு அந்த பக்குவம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு கையளவு எடுத்து அப்படியே அதில் பரவலாக போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம், எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சம் ஒரு கையளவு, நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அதோட கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கிடைக்கும்.
நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்க அப்பப்போ போட்டு பிசைஞ்சு நீங்கள் வந்து பண்ணணும். ஒரே டயத்தில் நிறைய பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. செம்ம கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரி கொடுத்து விட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பொட்டேட்டோ மசாலா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி, சோடா உப்பு எதுவும் சேர்க்காம நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை நல்ல தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீல நீல துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இந்த திக்னஸ்க்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வேணும்னாலும் நான் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு திக்காக எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்து நீங்கள் பஜ்ஜி பண்ணி பாருங்கள், நல்ல புசு புசுன்னு சூப்பராக வரும். சோடா உப்பே தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஓரளவுக்கு திக்கான பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்ம வாழைக்காலை வந்து பஜ்ஜி மாவே ஒட்டாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிடலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி இருக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஸ்லைஸ்லேருந்து ஒன்று எடுத்து அது 2 பக்கமும் மாவு நல்லா கோட்டார மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை வலிச்சு விட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பஜ்ஜியாக நம்ம மாவில் முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் ஒரு 2லேருந்து 3 பஜ்ஜி தான் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. நல்லா அந்த எண்ணெய் சூடாக ஆக அந்த பஜ்ஜி வந்து உப்பி வருது பாருங்கள். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் இல்லாமல் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. எண்ணெயோட சலசலப்பு சத்தம் ஓரளவுக்கு அடங்கி நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பஜ்ஜியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு மழை நேரத்தில் அப்படி இல்லாட்டி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இந்த பஜ்ஜி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பஜ்ஜியை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் செஞ்சோம்னா அந்த வாழைக்காலை நல்ல கோட்டாகி நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை அப்படியே தேங்காய் சட்னியில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.